ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஃபேண்டாஸ்டிக்கான அல்வா செய்ய போகிறோம். ரொம்பவே ஈஸியாக குயிக்காக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கோதுமை அல்வா செய்ய போகிறோம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். முழுசாக வீடியோ பார்த்துட்டு வாங்க. நம்ம கோதுமை அல்வா செய்யறதுக்கு முதல்ல செய்ய வேண்டிய வேலை, இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துட்டு அதில் ஒரு கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இந்த மாவு நல்லா ஜல்லடை பிடிச்சி வச்சுருக்கேன் நான். இப்போ இதை சேர்த்துக்கலாம். நம்ம மாவு எடுத்து அதே கப்பில் 5 கப்பு தண்ணி சேர்த்துக்கணும். முதல்ல ஒரு கப்பு தண்ணி சேர்த்து இந்த மாவை நல்லா கரைச்சி எடுத்துருவோம். ஏன்னா அதிகமாக தண்ணி ஊற்றிட்டோம்னா அந்த கட்டி கட்டியே வந்துடும். அதனால் ஒரு கப்பு தண்ணியில் நல்லா நைஸாக கரைச்சிருவோம். இப்போ நல்லா நைஸ் ஆகிடுச்சு, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இப்போ இது இன்னொரு அரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். முழு கப்பு தண்ணி எடுத்து அதில் ஒரு பாதி ஊற்றிடலாம். ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு மாதிரி நல்லா லிக்விட் மாதிரி வந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ கட்டிலாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். இந்த அளவுக்கு ஆனது போதும். இப்போ மீதி இருக்கிற அரை கப்பு தண்ணியை சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் மீதி இருக்கிற 3 கப்பு தண்ணியை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுவோம். நம்ம 2 கப்பு தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ 3வது கப்பு, அடுத்தது 4வது கப்பு, 5வது கப்பை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருவோம். 5வது கப்பு தண்ணியை ஊற்றியாச்சு. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. அதில் ஒரு பேன் வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மாவு எடுத்து அதே கப்பில் அரை கப் அளவு சுகர் எடுத்துருக்கோம். அந்த சுகரை நம்ம இதில் போட்டு தண்ணி ஊற்றாமல் அப்படியே ஒரு கேரமல் ரெடி பண்ண போகிறோம். நம்ம எதுக்காக கேரமல் ரெடி பண்ணுறோன்னா, நம்ம இந்த அல்வாக்கு வந்து கலர் போட போகிறது கிடையாது. இந்த கேரமல் தான் கலர் கொடுத்து அது கலர் கொண்டு வரும். அதனால் இது கேரமல் ரெடி பண்ணுறோம். நம்ம இந்த சுகர் போட்ட உடனே இந்த மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க போதும். அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண வேண்டாம். அதுவே மெல்ட் ஆகி கேரமல் ஆகிடும். ஒரு பக்கம் இந்த கேரமல் ரெடியாக வரட்டும். இப்போ அடுத்தது ஒரு கடாய் வச்சிடலாம். நம்ம நான்ஸ்டிக் எடுத்துட்டாலே சரி, இல்லை இரும்பு கடாய் இருந்தாலும் எது இருந்தாலே ஓகே. நான் வந்து நான்ஸ்டிக் எடுத்துருக்கேன். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிடலாம். நெய் சூடேறி வரட்டும். லைட்டாக சூடேறி வந்துருச்சு இந்த நெய். இப்போ இதில் முழு முந்திரி இருந்தால் ஒரு 20, உடச்சி முந்திரி இருந்தால் ஒரு 30 பீஸ் எடுத்து இந்த மாதிரி நெய்யில் வறுத்து எடுத்துருவோம். இந்த நெய்யில் முந்திரியை வறுக்கிறப்ப செம்ம சூப்பராக இருக்கும் ஸ்மெல்லு. பாருங்க நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு. இந்த அளவுக்கு ஆனது போதும். இப்போ இதை எடுத்துருவோம். அடுத்தது என்னென்னு பார்ப்போம் வாங்க. இதே கடாயில் நெய் அப்படியே இருக்கட்டும். இதில் நம்ம கரைச்சி வச்ச கோதுமை தண்ணி இருக்குது, அது இதில் ஊற்றிடலாம். நம்ம 1 கப்பு கோதுமைக்கு 5 கப்பு தண்ணி ஊற்றிருக்கோம். தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா தண்ணி மாதிரி நல்லா கரைச்சி வச்சுருக்கோம். இதை முழுசாக ஊற்றிட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பொறுமையாக கிண்ட ஆரம்பிக்கலாம். இப்போ இது ஃபுல்லாக தண்ணி மாதிரி தான் இருக்கும். நமக்கு இது ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் டைம் எடுக்கும் நமக்கு ரெடி ஆகிறதுக்கு. நம்ம கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி இப்படியே நம்ம கிண்டிகிட்டே இருப்போம். நம்ம இதில் ஊற்றும் போது தண்ணி மாதிரி தான் இருந்தது. இப்போ பாருங்கள் நல்லா திக்காகி வந்துட்டுருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதே மாதிரி பொறுமையாக தான் திக்காகி வரும். நம்ம கிண்டிகிட்டே இருப்போம். இப்போ நல்லா திக்காகி வந்திருக்கு. திரும்பவும் பாருங்கள் இந்த அளவுக்கு திக்காக இருக்குது. இந்த சமயத்தில் நம்ம 1 கப்பு கோதுமைக்கு 2.5 கப்பு சர்க்கரை எடுத்துக்கணும். 2.5 கப்பு சர்க்கரையில் இப்போ 2 கப்பு சர்க்கரை இதில் போட்டுருவோம். அரை கப்பு சர்க்கரை வந்து நம்ம கேரமல் செய்யறதுக்காக வச்சுருக்கோம். அது இன்னொரு பக்கம் ஸ்டவ்வில் ரெடியாகி வந்துட்டுருக்கு. இந்த சர்க்கரையை போட்டு நல்லா கிண்டுவோம். இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே நான் அந்த மாவை எடுத்த அதே கப்பில் தான் இந்த மெஷர்மெண்ட் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறேன். கேரமல் செய்கிறதுனால தான் 2 கப்பு சுகர் போட்டிருக்கோம். கேரமல் செய்யாமல் நீங்கள் செய்கிறோம் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் 2.5 கப்பு சுகர் இதில் ஆட் பண்ணிக்கணுமா இருக்கும். அல்வா செய்கிறதுலே முக்கியமான வேலை இந்த மாதிரி கிண்டுறது தானே இருக்கும். ஏன்னா விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். அதுதான் வேலை இதில் அதிகம். இந்த அல்வா நல்லா திக்காகி வந்துட்டுருக்கு. இப்போது இந்த சமயத்தில் நம்ம அரை கப்பு சுகர் போட்டு கேரமல் ரெடி பண்ணோம். இப்போ அதை எடுத்து இதில் ஊற்றிடுவோம். ஊற்றி நல்லா கிண்டுவோம். பாருங்கள் கேரமல் ஊற்றுனதுக்கு அப்புறம் அப்படியே கலரே மாறி வருது பாருங்கள். விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ஒரு அல்வாவை நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்குறப்ப குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம இதில் ஃபுட் கலர் அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணல. ரொம்ப ஹெல்த்தியாக தான் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா திக்காகி வந்துட்டுருக்கு. இப்போது இந்த சமயத்தில் ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நம்ம இதை செய்ய ஆரம்பிக்கும் போது தண்ணியாக இருந்தது. இப்போ எவ்வளோ திக்காகி வந்துட்டுருக்குன்னு பாருங்கள். இந்த அல்வா திரண்டு வந்துட்டுருக்கு. இப்போது பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது. இன்னும் நல்லா திக்காகி வரணும். இதே மாதிரி மிக்ஸ் பண்ணலாம். நம்ம கிண்டுறப்போ கடாய் தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி திரண்டு வந்துச்சுன்னா இந்த சமயத்தில் நம்ம நெய் சேர்த்துக்கணும். நான் மெஷரிங் கப்பில் இந்த மாவு இதெல்லாம் எடுத்து அதே கப்பில் தான் 1/2 கப் நெய் எடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா முழு கப் நெய் எடுத்து கூட யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து அரை கப்பு நெய் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இப்போ நான் கிண்ட ஆரம்பிக்கிறேன். அல்வா நல்லா திரண்டு வந்துட்டுருக்கு. இப்படியே கிண்டவும் இது திரும்பவும் திக்காகி வரும். அந்த சமயத்தில் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம்.
இந்த அல்வா கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகி வந்திருக்கு. நம்ம கலர் போட்டிருந்தா கூட இந்த மாதிரி வந்திருக்குமான்னு தெரியாது. நம்ம கேரமல் ரெடி பண்ணி ஊற்றுனதுனால இவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. இது பார்க்கவே திருநெல்வேலி அல்வா மாதிரி தான் இருக்குது. சாப்பிடவும் அதே மாதிரி தான் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த அல்வா ரெடியாக 20லேருந்து 25 நிமிஷம் டைம் எடுக்கும். நம்ம 20 நிமிஷமாக கிண்டிகிட்டே இருக்கிறோம். இந்த அல்வா நல்லா திக்காகி வந்துருச்சு. இப்போ எடுத்து வச்ச நெய்யில் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கிண்ட ஆரம்பிக்கலாம். நல்லா திரண்டு வரட்டும். இந்த அல்வா சூப்பராக ரெடியாக வந்துட்டுருக்கு. இந்த அல்வா பாருங்கள் கடாயில் ஒட்டாமல் சுற்றுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி இன்னும் நல்லா உருண்டை கூடி வரணும். இதே மாதிரி நம்ம கிண்டிகிட்டே இருப்போம். திரும்பவும் நல்லா திக்காகி வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்ச நெய் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். அது மட்டும்தான் இந்த அல்வா செய்கிறதுல வேலை. இப்படியே கிண்டுவோம். நம்ம கிட்டத்தட்ட ரெடியாகி வந்துருச்சு இந்த அல்வா இப்போதைக்கு. இப்போ இந்த அல்வா பாருங்கள் கடாயில் சுத்தமாக பிடிக்கல, ரெடியாகி வந்துருச்சு இந்த அல்வா. இந்த சமயத்தில் நம்ம முந்திரி வறுத்து வச்சுருக்கோம். முந்திரியை நெய்யில் வறுத்து வச்சுருக்கோம். அதை இப்போ சேர்த்துக்கலாம். இதில் நம்ம மீதி இருக்கிற நெய் இருக்குது, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிண்டுவோம். அல்வா முழுசாக ரெடியாகி வந்துருச்சு. முழுசாக ரெடியாகணும் அல்வாவே பாருங்கள். ரெடியாகி வந்துருச்சு. சூப்பராக இருக்கும் சாப்பிட. இந்த அல்வா நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டைம் இருந்தால் போதும், ஒரு 30 நிமிஷம் டைம் இருந்துச்சுன்னா போதும், நீங்கள் இந்த அல்வாவை சூப்பராக செஞ்சிடலாம். இந்த அல்வா முழுசாக ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த அளவுக்கு ரெடி ஆனது போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடுவோம். எடுத்து ஒரு பவுலில் மாற்றிடுவோம் வாங்க. வாவ், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த அல்வா. இந்த கலர் பாருங்கள், இந்த திருநெல்வேலி அல்வா போலவே இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு 1/2 மணி நேரம் டைம் இருந்தால் போதும், இன்ஸ்டண்ட்டாக சூப்பராக ரெடி பண்ணிடலாம் இந்த அல்வாவை. நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து இந்த அல்வா மேலே ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இந்த ஸ்பூனை வச்சு அப்படியே ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருவோம் மேலே. ஏன்னா மேலே ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம நெய் போட்டு இந்த மாதிரி ஃபினிஷிங் கொடுக்குறோம். இந்த அல்வா வந்து 1 வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம், ஒன்றும் ஆகாது. ரொம்பவே நல்லாயிருக்கும். இது சூடாகவும் சாப்பிட்லாம், ஆற வச்சும் சாப்பிட்லாம். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ சுட சுட அல்வா நான் தரேன், சாப்பிடுங்க. சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, இந்த அல்வா வந்து ஒரு 1.5 கிலோ அளவு வரும். உங்களுக்கு இந்த அளவுக்கு தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக நான் சொன்னால வச்சு செய்யுங்க. ரொம்பவே சூப்பராக வரும். இனிமேல் நம்ம அல்வா சாப்பிட்ணுன்னா திருநெல்வேலியெல்லாம் போக தேவையில்லை. நம்ம வீட்லேயே நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். எப்படின்னு கேட்குறீங்களா? இந்த வீடியோ பார்த்தா நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம். பார்த்து செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ வாழையில வச்சு அந்த வாழையில இந்த அல்வாவை தூக்கி வச்சு சுட சுட ஆவி பறக்க இந்த அல்வாவை நம்ம சாப்பிட போயிடுவோம். பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குன்னா சாப்பிட எவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த வாழையில அல்வா வச்சதுக்கப்புறம் பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ரொம்பவே அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு. மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. அப்போ தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ண மோட்டிவேஷனாக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.